கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு 25:29 உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இங்க சவுல் ராஜா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு முதல் ராஜா, இஸ்ரவேலின் முதல் ராஜா. அந்த ராஜாவை கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசனிடத்துல கீசின் குமாரனாகிய சவுலை நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி 3 நாட்களுக்கு முன்பதாகவே சொல்லுவார். சொல்லி ஒரு கழுதையை தேடிக்கொண்டு போன ஒரு மனுஷனை கர்த்தர் சவுல் ராஜாவாக கொண்டு வந்து நிறுத்தினார். அவர் ஏன் புறக்கணித்தார் என்று பார்ப்போமானால், அவர் கீழ்ப்படியாமல் பலி செலுத்தின காரியம், ஆடு மாடுகளை உயிரோடு வைத்து கர்த்தருக்கு பிரியமில்லாத ராஜாவை கொன்று போடாமலும் வைத்தது, இப்படி அஞ்சனம் பார்க்கக்கூடிய, கர்த்தர் அருவருக்கக்கூடிய அந்த காரியத்தை தேசத்தை விட்டே விரட்டி எல்லாவற்றையும் ஒழுங்கு பண்ணின அந்த ராஜாவை தனக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீனிடத்துல போய் மரித்து போனவரிடத்திலிருந்து எழும்பி வர செய்த காரியங்கள், இப்படி ஒவ்வொரு காரியமா பார்ப்போமானால் ஒவ்வொரு இடத்திலையும் அவர் கீழ்ப்படியாமல் தனக்கென்று துணிந்து வழி செலுத்தினேன் என்று அவர் சாமுவேல் 13:13 1 சாமுவேல் 13:13 பார்ப்போமானால் துணிந்து வழி செலுத்தினேன் என்று சொல்லும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கலாம், மதீனமான காரியத்தை செய்தீர் என்று. இப்படியாய் அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது அவரிடத்தில் இருந்து அந்த ராஜாங்கத்தை கர்த்தர் எடுத்து, உள்ளவன் எவனோ அந்த கீழ்ப்படியாமை, இப்படிப்பட்ட சில காரியங்கள் இல்லாத, ஒரு கீழ்ப்படிதல் இல்லாத அந்த மனுஷனிடத்தில் இருந்து எடுத்து கீழ்ப்படிதலோடு கூட இருக்கக்கூடிய தாவீதினிடத்துல கொடுத்தார். அதை ஏன் என்றால், அவர் அங்க கர்த்தரை அவன் புறக்கணித்ததுனால, கர்த்தருக்குரிய வார்த்தைகளை புறக்கணித்ததுனால கர்த்தர் அவனை புறக்கணித்தார். கர்த்தர் அவனை புறக்கணித்ததை பார்க்க முடியும். அதே சமயத்துல தன் தகப்பன் வீட்டாரால, தன் தகப்பனால புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில, தனக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்பதை மறந்து போன ஒரு நிலைமையில இருக்கிற தாவீது, அவன் அனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு, தனக்கு மற்ற வீடு வந்த பொழுதும் அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதையே நாடி அதற்காக இருந்த அந்த மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்தார், ராஜாங்கத்தை கொடுத்தார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்கினார். அது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைச்ச உன்னுடைய வீட்டை நான் என்றும் ஸ்திரப்படுத்துவேன் என்று சொன்னார். நாம நினைக்கலாம், இஸ்ரவேல் 2ஆக பிரியும் பொழுது யூதா கோத்திரத்துக்கு முழுவதும் தாவீதின் வம்சமே ஆண்டது, தாவீதின் வம்சம் மாத்திரமே ஆண்டது. அப்படியா கர்த்தர் எதை புறக்கணிக்கிறார் என்றால், கீழ்ப்படியாமையும் நன்றிய உணர்வு இல்லாதவர்களையும் கர்த்தர் என்ன பண்றாருங்கன்னா இந்த காரியத்துல புறக்கணிக்கிறாங்க. அதே போல முந்தைய ஆதாம் இழந்து போன ஒரு காரியம், தோட்டம், ஏதேன் தோட்டம். அங்கு பாதுகாப்பு இருந்தது, கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தது, கர்த்தர் வந்து அவர்களோடு கூட உலாவினார். அந்த ஆதாம் தனக்குரிய காரியங்கள்ல கீழ்ப்படியாமல் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் இழந்து போனதுனாலேயே பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்து அவன் ஏதேன் தோட்டத்தில் விட்டதை கெத்செமனே என்கிற தோட்டத்துல கர்த்தர் ஆதாமை கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலிருந்து புறக்கணித்து வெளியேற்றினார். ஆனால் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலிருந்து புறப்பட்டு போய் கொல்கதா மலையிலே சிலுவையிலே நமக்காக பாடுகளை அனுபவித்து அந்த ஆதாமுக்கு ஜீவ சுவாசத்தை கர்த்தர் கொடுத்து ஜீவாத்மாவானான். அவனுடைய நாசியிலே அவர் தன்னுடைய சுவாசத்தை ஊதும் பொழுது அவன் ஜீவாத்மாவானான். ஆனால் பிந்தின ஆதாம் நமக்காக மரித்து உயிரோடு எழுந்து நித்திய ஜீவனை அருளியிருக்கிறார். அந்த ஜீவாத்மாவான அவனுக்கு மரணம் இருந்திருக்காது, ஆனால் அவன் கீழ்ப்படியாம போனதுனால மரணத்தை பார்க்க வேண்டி, இந்த உலகமே பார்க்க வேண்டி நேர்ந்தது. ஆனால் நித்திய ஜீவனை பெறும்படியாக கெத்செமனே தோட்டத்திலிருந்து புறப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்காக நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் நித்திய ஜீவனுக்காக தன்னுடைய உயிரையே பலியாக செலுத்தி அதை மீட்டெடுத்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கிறிஸ்துவை இந்த உலகத்துல தந்தருளி பிதா நம் மீது அன்பு கூர்ந்தார். அவர் என்ன பண்ணினார், முந்தின ஆதாம் கீழ்ப்படியாம போனதுனாலே பிதா நமக்கு அருளின இயேசு கிறிஸ்து அந்த
காரியத்தை நமக்கு நிறைவேற்றி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு காரியத்தை வாசிப்போமானா, 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். யோவான் சொல்கிறார், நான் மிகவும் அழுதேன். 5ஆம் அதிகாரம், அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள்ல நமக்காக ஜெயம் கொண்டு 7 முத்திரைகளை உடைக்கக்கூடிய அதிகாரத்தை உடையவராய் நம்மோடு கூட இருப்பதற்கு பிதா அந்த காரியத்தை எடுத்து பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல கொடுத்ததுனாலேயே இந்த நாள்ல நாம பரிபூரணம் அடைகிறோம். கிறிஸ்து பரிபூரணம் அடைந்ததுனால நாம பரிபூரணம் அடைகிறோம். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு சத்தம் வானத்திலிருந்து பிறந்ததுனால இந்த நாள்ல கர்த்தரை நாம மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்ம கிட்ட எந்தெந்த கீழ்ப்படியாத காரியங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து போட்டு நம்ம பரிபூரணம் அடைகிறதுக்கு, ஆண்டவரே என்ன பரிபூர்ணம் அடைய செய்யுங்க, நீங்க பரிபூர்ணம் அடைந்திருக்கீங்க, என்ன பரிபூர்ணம் அடைய செய்யுங்க, என்னிடத்துல எந்த காரியம்லாம் என்னை நீங்க புறக்கணிப்பதற்கும் தள்ளுவதற்குமாய் இருக்கோ அதை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பான்னு நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும்னு வேதத்துல இருக்கு. இல்லாதவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்துட்டு ஒரு ராஜாவை தள்ளி இன்னொரு ராஜாக்களை ஏற்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் எப்போதுமே ரொம்ப ஞானமான காரியங்களை செய்வாங்க. கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில தள்ளப்படும். அதனால நம்ம கிட்ட ஆவிக்குரிய கனிகள் நிறைந்திருக்கிறதா என்று பார்த்து கர்த்தருக்கு நன்றியோட, கர்த்தருக்கு கீழ்ப்படிதலோட இந்த நாள்ல நாம வாழ்றோமான்னு நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன்.